நீங்கள் சொல்லியதில் எதையும் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டவில்லை. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ, உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்குவதிலே ஆட்சேபனை இல்லாத நிலங்களை எல்லாம் பட்டா வழங்குவோம் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்று சொல்லி நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டிலேயே ஆட்சேபனை இல்லாத நிலங்களுக்கெல்லாம் பட்டா வழங்கலாம் என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த கட்சிக்கு வயது 75. ஒவ்வொருவரும் அனுபவம், ஒவ்வொருவரும் போராட்ட களத்திலே போராட்டங்களை சந்தித்தவர்கள், ஒவ்வொருவரும் சிறைச்சாலைக்கு சென்றவர்கள், ஒவ்வொருவரும் பொதுமக்களை அன்றாடம் சந்தித்தவர்கள். அப்படி வளர்ந்த கட்சி இந்த கட்சி. ஆகவே இந்த கொள்கை ரீதியாக இந்த கட்சி எல்லா வகையிலும் எல்லோரையும் விட சிறந்த கட்சி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் பணிவன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் போன எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனைப்பட்டா வழங்கி இருக்கிறோம். 27 லட்சம். இது சரித்திரத்திலே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாது என்று சொன்ன விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அதைவிட சென்னை போன்ற மாநகராட்சிகளில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கு அவருக்கு பட்டா வழங்க முடியாமல் எதையுமே செய்ய முடியாமல் இருந்ததை மாற்றி அது பெல்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அமைச்சர் மத்தியில் சொல்லுகிற நேரத்தில் சொல்வார்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லி. கார்பரேஷனை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றதை மாற்றி இன்னைக்கு சென்னை இதே போல மாநகராட்சிகளில் இருக்கிற பகுதிகளுக்கு 77,000 பேருக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏழைக்கு உதவுகிறவராக, ஏழை வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இடம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்ற உணர்வோடு இடங்களை வாய் வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி வழங்குகிறது, 1000 கோடி வழங்கியிருக்கு சொல்லி பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது வருடம் கொடுக்கிற படம் தான். வருடம் நம்ம கொடுக்கிற படம் தான் கொடுத்திருக்கார்கள். நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே நமக்கு பேரிடர் மேலாண்மைக்காக நிறைய பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிந்தால் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 21-22 கனமழை வந்தது, 23 மிக்ஜாம் புயல் வந்தது, 23 தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தது, 24 பெஞ்சல் புயல் வந்தது. இதற்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் பணம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கொடுத்தது 1151 கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள். ஆனால் நாம் செலவழித்தது 13,235 கோடி ரூபாய் நாம் செலவழித்தோம். இந்த பணம் நம்முடைய கஜானாவில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரி வழங்கினார்கள். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 6,000 வழங்கியவர். அதே போல விழுப்புரம் பகுதியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2,000 வழங்கியவர்கள். எங்களுடைய மாவட்டம் போன்ற சிறிய பாதிப்பு இருக்கிற பகுதிக்கெல்லாம் 1000 வழங்கியவர். இப்படி எல்லா வகையிலும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்த தலைவராக
எங்களுடைய தலைவர் இருந்தார்கள். அதே போல நிலத்தை மீட்பது, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையனுக்கு தெரியும். தோட்டக்கலை சங்கம் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான இடம். தோட்டக்கலை சங்கம் எத்தனை ஆண்டு காலம் மீட்க முடியாமல் இருந்தது. அதை மீட்டு எடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ரேஸ்கோர்ஸ், சென்னை ரேஸ்கோர்ஸ் 160 ஏக்கர் மிகப்பெரிய இடம். அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ஊட்டியில் இருக்கிற ரேஸ்கோர்ஸ் அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்று ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடல, நாங்க உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே, எங்க தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தா எங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தா 4000 ரூபாய் கிடைக்கும், எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு 3000, எங்க அம்மாவுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபாய் மாசம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்க வந்தா கொடுப்பீங்களா, அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதுல ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருக்க நான் பேசிக்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்சம் சண்டை ஓடலையா இருங்க. நாங்க இது